நாம் நம்முடைய வாழ்வு இனி புத்தி கூர்மையுடன் உத்தரவாதத்துடன் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கணும். மூடர் பலியிடுகிறது போல் பலியிடக்கூடாதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் மூடர் பலியிடுகிறது போல் ஜெபிக்கிறது போல் நம்ம ஜெபிக்கக்கூடாது, பரிசேயரை போல் ஜெபிக்கக்கூடாது இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கணும், நம்முடைய காணிக்கை எப்படி இருக்கணும், நம்முடைய துதி பலி எப்படி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இல்லைல்ல அவருக்கு எல்லாமே புரியும், இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், எல்லாமே புரிஞ்சுக்குவார், அவருக்கு எல்லாமே அவர் உள்ளத்தை அறிவார்னு சொல்லி வாழ்கிறது மாதிரி ஒரு மரியாதை கட்டத்தனம் உலகத்தில் இல்லை. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக சீரியஸாக யோசிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதில் இவ்வளோலாம் கவனம்லாம் செலுத்திலாம் வாழ முடியாது அப்படிலாம் நீங்கள் ஒப்பாரிலாம் வைக்கவே கூடாது, சிணுங்கவே கூடாது. The more we are non-cooperative, the more we incur loss upon our life. நிறைய இந்த மாதிரி பெரிய துணுக்குகளெல்லாம் நிறைய மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். நம்மால் என்னத்தை செய்ய முடியாதோ, நம்மால் என்னத்தை சம்பாதிக்க முடியாதோ, நம்மால் நம்முடைய முயற்சியில் எது நமக்கு கிடைக்காம போகுமோ, அறிய முடியாமல் போகுமோ, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எல்லா விஷயத்தையும் தேவன் நமக்காக செய்வார். நமக்கு குறிக்கப்பட்டதாக இருந்தால் செய்வார், முன்குறிக்கப்பட்டதாக இருந்தால் செய்வார், தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருந்தால் செய்வார், கிரயத்து கொள்ளப்பட்டதாக இருந்தால் செய்வார், சொந்தமாக்கி கொள்ளப்பட்டதாக இருந்தால் தான் செய்வார். மற்றபடி அவர் செய்யணுங்கிறது அவருக்கு நிர்பந்தமும் இல்லை, தலையெழுத்தும் இல்லை. அப்படி செய்யாமல் போயிட்டு அவன் மேலே இன்னும் பெரிய பழிலாம் சுமர போகிறதே இல்லை. யார் அவர் மேலே போய் பழியை சுமத்துவான்னு நினைக்கிறீங்க? துணிகரமாக செய்யக்கூடிய ஒரே ஒருத்தன் பிசாசு தான், இல்லை அவனால் முழுமையாக நிறையப்பட்ட மனிதர்கள் தான். எந்த மிருகமும் எந்த ஒரு பட்சியும் பிராணியும் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள்லாம் போய் ஆண்டுகிட்ட போய் குறை சொல்ல போகிறதில்ல. என்ன உங்களுக்கு புத்தி இருக்கா, ஏன் இப்படி எங்களை படைச்சிங்க, ஏன் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தினீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இதை நம்ம இந்த முயற்சிகள் மத்தியிலே கடந்து வந்துட்டோம். கடந்து வந்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ப்ராபப்ளி என்றைக்கு நமக்கு வெளிச்சம், என்றைக்கு நமக்கு புத்தி, என்றைக்கு நமக்கு தெளிவு, என்றைக்கு நமக்கு சூடு சொரணை, என்றைக்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் பொறுப்பு இருக்குங்கிறது தெரிய வந்துருச்சோ, அந்த க்ஷணத்திலிருந்து கடவுள்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும், இல்லைன்னா நம்மளை எடுத்துக்கொள்கிற வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும், எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற வரைக்கும், எவ்வளோ டைம் ஸ்லாட்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும், எல்லாத்தையும் ஆண்டர் மாற்றி முடிக்கிற வரைக்கும், இல்லை அவர் நம்மளை தூக்கிட்டு போகிற வரைக்கும், இந்த ஏதாவது ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம சரியாயிடணும். இந்த ஏதாவது ஒரு காலகட்டத்துக்குள்ளே நமக்கு என்றைக்கு உணர்வும் அறிவும் புரிதலும் பகுத்தறிவு வருதோ, அன்னையிலிருந்து வேத வசனத்தின் வெளிச்சத்தின் பிரகாரமாகத்தான் நம்ம நடந்துக்கணும். செலுப்புனா முகம் சுழிச்சா சிணுங்குனா ஒன்றும் கதைக்காவாது. தூரம் வேணால் போகலாம், அழிஞ்சு வேணால் போகலாம், நஷ்டப்பட்டு வேணால் போகலாம். அதுக்கு நமக்கு சபைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. சபைக்கு வர அவசியம் இருக்குன்னு தான் உலக தோற்றத்துக்கு முன்னே உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா, டியூஷனாவது எடுத்துக்கிட்டு பிள்ளைய படிக்க வச்சு பாஸாவது ஆகணும். பெரிய நீ 100 மார்க் வாங்கணும், 75 மார்க் வாங்கலாம் பெரிய ப்ரெஷர் மேலே வச்சு காட்டினாலும் யூ ஷுட் கெட் த்ரூ, பாஸ் ஆகணும். அதை பற்றி எல்லாருக்குமே ஒரு நிர்பந்தம் இருக்குது. முந்தினவன் பிந்தினவன், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷன், மெய்ப்பன், போதகன், மூப்பன், யூதன், கிரேக்கன், ஆண், பெண், பணக்காரன், ஏழை, வித்தியாசமே இல்லை. Once we become the chosen vessels of God,
we have to learn to கற்றுட்டு தான் வாழணும். கற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டே போகணும். வாழ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தால் கற்றுக்கொள்ளணும். கற்று தேர்ந்தவர்களிடத்தில் கற்று தேர்ச்சி பெறணும். தேறினவர்களுக்குள்ளே தேவ ஞானத்தை ஆண்டவர் பேசுவார். நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திருங்க என்று நாம் இந்த தியானத்தை பற்றி சமீபத்தில் ஆரம்பித்த போது அந்த வசனத்தை நாம் மேற்கோளாக எடுத்துக்கொண்டோம். இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது ஒரு கூட்டு முயற்சியும் கூட தனி முயற்சியும் கூட. ஓகே, இட் இஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி பாய், கேர்ள், மேன், உமன், பேரண்ட், as well as many membered body of Christ. தனிப்பட்ட ஒரு ஆண், பெண், வாலிபன், கன்னிகை, பெற்றோர், முந்தினோர், பிந்தினோர், மூத்தோர், இளையோர், கர்த்தருடைய சரீரமான சபையில் அங்கமாக இருக்கிற பல அங்கம் கொண்ட கர்த்தருடைய சரீரத்தினுடைய கூட்டு முயற்சி. இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரட்சிக்கப்பட்டு கிரயத்துக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு திருச்சபையும் பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றை போல கருதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிற உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகள் மேல் உள்ள கடமையை தான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் அ குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ நேஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹயரார்க்கியிலிருந்து உலகளாவிய பொறுப்பு, உலகளாவிய திருச்சபையின் பொறுப்பு, தேசங்களின் பொறுப்பு, இஸ்ரவேலின் பொறுப்பு, ஒரு மாநிலத்தின் பொறுப்பு, ஒரு மாவட்டத்தின் பொறுப்பு, மாநகரத்தின் பொறுப்பு, ஒரு பேரூராட்சி, ஊராட்சி, கிராமம், குக்கிராமம், ஒரு குடும்பம், ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு மொழி இனத்தினர், ஒரு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட மனிதன், யாருடைய பொறுப்பு? என்ன பொறுப்பு? வேதத்திலே சொல்லாத, வேதத்தில் எழுதப்படாத, வேதத்திலே தேவன் முடிவுக்கும் நம்முடைய மகிமைக்கும் நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களுக்கும் உரிய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த எல்லாவற்றையும் எப்படி அடையலாம், எப்படி அணுக வேண்டும் என்பதை தேடி கண்டுபிடித்து அடைந்து புரிந்து விவேகத்தோடு, பகுத்தறிவோடு, ஈடுபாடோடு, முழு ஈடுபாடோடு, முழு ஆத்மா, முழு சரீரம், முழு உண்மை, முழு பலத்தோடு அடைய வேண்டும். இப்படி சொல்லப்பட்ட இத்தனை காரியத்திலும் எதுவுமே நம்முடைய முயற்சியிலும், நம்முடைய சக்தியிலும், நம்முடைய தேவனாலே பெற்ற தேவதரவை அனுமானங்கள்னு சொல்லப்படுகிற வரங்களாலோ இல்லை அருள்களாலோ நம்ம பெற முடியாததை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தேவன் மொத்தத்துக்கும் பொறுப்பெடுத்து கொள்வார். அப்போ நம்ம இன்றைக்கி இதில் என்ன, இன்றைக்கி இவ்வளோ ஒரு பீடிகை மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய பேக்ரவுண்டில் ஏன் யோசித்தோன்னா, இவ்வளோ காரியங்களை சாத்தானை பற்றி அவன் தான் பெரிய பிரச்சனைன்னு இந்த ஆடி ப்ரேயர் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், சாத்தானை துரத்துகிறோம், அழிக்கிறோம், விரட்டுறோம், சுட்டரிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் செய்ய முடியுமா? சொல்லுங்கள், அப்படிலாம் செய்ய முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் கேள்வி. யாரோ எஸ் சொன்ன பெண்ணை மாத்திரம் நீங்கள் எஸ் சொல்லாதீங்க. யாரும் எஸ் சொல்லலைன்னா உடனே அமைதியாக இருக்கு. என்ன பாருங்கள், யாரும் எஞ்சி போகிறாங்க, இங்கே பாருங்கள், பதில் சொல்லுங்கள். சாத்தானை கட்ட முடியுமா? அவனை அழிக்க முடியுமா? அவனை சுட்டரிக்க முடியுமா? அவனை ஒழிக்க முடியுமா? அவனை விரட்டி அடிக்கிறேன் அப்படிலாம் அதான் செய்ய முடியுமா? எஸ் ஆர் நோ? எப்படி? சிலது முடியும், சிலது முடியாதா? அப்படி வேறு இருக்கா? சரி, அப்படி வேறு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கு. ஓ டியர். சாத்தான் அழிக்க முடியாது. ஒண்டர்ஃபுல். அவனுடைய கிரியைகளை என்ன செய்யலாம்? அவனுடைய கிரியைகளை அழிக்கலாமா?
இல்லை, உடனே அடுத்த ஒரு லைனுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் நின்று தான் யோசிக்கணும். அவனுடைய கிரியைகளை அழிக்கலாமா? அழிக்கலாம். ஆனால் அவனை விரட்ட முடியுமா? விரட்டலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம். அவன் கிரியை அழிக்கிறோங்கிறோம், அவனை ஒழிக்கிறோங்கிறோம். அவனை ஒழிக்க முடியுமா? அவனை ஒழிக்க முடியாது. அவன் கிரியில் அழிக்கலாமா? அழிக்கலாம். அவனை விரட்டலாமா? விரட்டலாம். அவனை இந்த பூமியிலேருந்தே அகற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன நம்ம பாதாளத்தில் அவனை தள்ள முடியுமா? சொல்லுங்க, முடியாது. ஓகே, அப்போது இப்போ சில இடங்களெல்லாம் வாசித்தோம், சில குறிப்புகள்லாம் வாசித்தோம், நிறைய குறிப்பு வாசித்தோம். 40 some பாயிண்ட்ஸ் எனக்கே இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ அதில் இந்த ஸ்தலங்களில் வேலை செய்யக்கூடாது, அந்த ஸ்தலங்களில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். செய்ய முடியுமா? முடியும், ஆனால் முடியாது. ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆமாம். அவனை எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுத்தா தான் அவன் கிரியை செய்ய முடியும். இடம் கொடுக்கலன்னா அவனால் கிரியை செய்ய முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு அவனை வராமல் போக வைக்க முடியுமா? முடியாது. அவன் பூமி எங்கும் உலாவுகிறவன், பூமி எங்கும் சுற்றுகிறவன், பூமியும் அது நிறைவும் இப்போ அவன் கையில் இருக்குது. வெள்ளியும் பொன்னும் பூமியின் அதிரும் கர்த்தருடையதாக இருந்தாலும் அதெல்லாம் தாரவாத்து மனுக்குலம் கொடுத்துருச்சு ஆரம்பத்திலேயே. இவைகளை மீட்கும்படி இரட்சகராக வந்த மீட்பரான கர்த்தரா இயேசுவையே அவன் இப்படிப்பட்டதான ஒரு கராரான கடுமையான கேள்வியை தொடுத்து தான் அவரை சோதிக்கிறான். இதெல்லாம் நீ காண்கிற இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் என் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, நீர் மாத்திரம் எனக்கு வணக்கம் செலுத்தினா இதெல்லாம் நமக்கு சொந்தமாக்குவேன் என்று சொன்னான். இப்போ 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். வாசிச்சுட்டு இந்த நம்ம வழக்கமாக தொடர சிந்தையை ஒரு 10-15 நிமிஷம் யோசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். The book of Revelation chapter 19 verses 20 and 21. இல்லை 20 கூட போதும். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அந்த மிருகம் யார் சொல்லுங்க? அந்தி கிறிஸ்து. கவனிக்கணும், தூங்கக்கூடாது. பொறுப்பற்று வாய்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டோம், எல்லாம் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு வாழக்கூடாது. பொறுப்பு எடுத்துக்கணும். பொறுப்பு தான். ஜபம்னாலே பொறுப்பு, வாழ்க்கையினாலே பொறுப்பு. குறிப்பாக பெண்களை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன், இன்னுமே சொல்லறதுக்கு சேகரித்து வச்சுருக்கிறேன். அதில் பெண்ணுனாலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு, ஆணுக்கு பொறுப்பு இல்லைன்னு அந்த சைடே நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு விசேஷ பொறுப்பு, அவ்வளோதான். அப்படி வேணால் வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே பொறுப்பு தான், ஆனால் உங்களுக்கு விசேஷித்த பொறுப்பு. ஸோ அந்த மிருகம் பிடிப்பட்டது அப்படி வாசிக்கிறதோட அந்தி கிறிஸ்து பிடிப்பட்டான். மிருகத்தின் அந்தி கிறிஸ்துக்கு முன்பாக செய்த அந்தி கிறிஸ்துக்கு முன்பாக செய்த அந்த முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். அப்போ யார் 2 பேர் பிடிக்கப்பட்டா? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி சாத்தான். இது தீய திருத்துவம். பிதா குமாரன் பரிசுத்தாவியா, அது தேவத்துவத்தினுடைய திருத்துவம், தேவனுடைய திருத்துவம், சரியா? ஏகத்துவம். ஸோ மிருகம் பிடிக்கப்பட்டது. அவனை விளம்பரம் பண்ணி அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவன் கையில் உபயோகமாக இருந்த கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டான். இருவரும் என்ன பண்ணப்பட்டார்கள்?
கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். திரும்பி வாசிங்க. யார் இருவரும்? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உயிரோடே தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட இடம் கந்தகம் எரிகிற அக்கினி கடல். தள்ளப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி. அப்போ இதுவரைக்கும் யாராவது நரகத்துக்கு தள்ளப்பட்டாங்களா? தள்ளப்படலை. ஆனால் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்கிற இதெல்லாம் நம்ம இப்போ வேத சத்தியமாக பெரிய அதுதான் வாழ்க்கையினுடைய வழி நடத்துதல். தட்ஸ் மை லைஃப் கைடுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஆனால் வேதத்துக்கு ஒத்த சில விஷயங்களை சொல்கிறாங்களா? இயேசு ஏற்கனவே சொன்னாங்க. இந்த தான் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், விளைவுகள், அங்கே நடக்கக்கூடிய துன்பங்கள், அனுபவிக்கக்கூடியதான வேதனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அதை பற்றி அவங்க சொன்னாங்களா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அங்கே அது மாதிரி ஒரு இடம் இருக்குது போல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம், விளங்கிக்கலாம். ஆனால் அது நமக்கு அஸ்திபாரம் கிடையாது. அது நமக்கு வழி நடத்தும் விண்மீனோ, வழி நடத்தும் வெளிச்சமோ, பாதைக்கு வெளிச்சமோ, கால்களுக்கு தீபமோ கிடையாது. இப்போ நானே செத்து நரகத்துக்கு போயிட்டு திருப்பி வரேன் வச்சுக்கோங்க. இல்லை உயிரோடு இருந்து இந்த கெட்டிங் காட் அப் பை காட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவர் அனுமதித்தால் நான் எதாவது சொன்னேன்னா கேட்டுக்க வேண்டியதான். நீங்கள் வசனத்தை மாத்திரம்தான் பிடிச்சிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானே போயிட்டு வந்தாலும் நான் வசனத்தின்படி வாழலைன்னா நான் எனக்கு காமிக்கப்பட்ட இடத்துக்கு நானே போகாமல் தகுதி இழக்க முடியும். பதிவில் ஏறுது. அவசியப்பட்டால் பின்னே டவுன்லோட் பண்ணி யோசிங்க. ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பெற்றோம், வெளிப்பாடுகளை பெற்றோம், நன்மைகளை பெற்றோம் என்பதினாலே heaven is not guaranteed. Heaven is guaranteed on a totally different basis. நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தாற்பரியமே, சத்தியமே, அஸ்திபாரமே, முறையே வேறு. நம்முடைய விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்ம மனுஷனாலே உண்டானதல்ல, அது தேவனாலே உண்டானது. அது கிருபைனாலே உண்டானது, கிரியையினாலே உண்டானது அல்ல. ஆனால் விசுவாசத்துக்கேற்ற கிரியை காண்பிக்க வேண்டும். நற்கிரியை செய்யும்படி நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டோம் என்றெல்லாம் நெத்தி அடியாக சொல்லியிருக்கிறார். அதனால் முழு பூசிக்காய் சோத்தில் மறைக்க காலம் பூரா அலைய வேண்டாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம். துருபதேசங்கள், நூதனமான உபதேசங்கள், அதை வேதத்திலே எழுதிட்டார். 70 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் முடிவு பரியந்தம் அறிய வேண்டிய எல்லா உண்மைகளையும் இயேசு போய் 70 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதிட்டார். இயேசு வருவதுக்குள்ளாக 1500 ஆண்டுகளுக்குள்ளாக மொத்தத்துக்கும் வேதத்தை ஆண்டு எழுதி முடிச்சிட்டார். ஸோ இதற்கு தான் நம்ம திரும்பணும். அடுத்த வசனம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் The book of Revelation chapter 20 verse 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எப்போ தான் பிசாசு தள்ளப்படுவான்? முதலாம் உயிர்த்தெழுதல் ஏற்பட்ட பிற்பாடு, 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் தான் பிசாசு தள்ளப்படுவான். அது வரைக்கும் அவனுக்கு பூமியிலேருந்து அவனை விரட்ட முடியாது. இருக்கிற இடத்துலேருந்து விரட்டலாம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இடம் கொடுத்துருந்தோன்னா அவனை விரட்டலாம். ஆனால் அவனை விரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். 31 நாளுக்கும் கொஞ்சம் தாண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 மணி நேரம் நம்ம 100 மணி நேரம் ஜெபிக்க பிரயத்தனப்படுறோம்.
31 நாள்னால் 93 மணி நேரம் தான். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 7 மணி நேரம் நம்ம எடுத்து இந்த ஜெபத்தை ஆகஸ்ட் 18ஆம் தேதி இல்லைன்னா 17ஆம் தேதி நம்ம முடிக்க இருக்கிறோம். சரியா? ஸோ இனி எவ்வளோ நாள் வந்துட்டோன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. அந்த இன்னையிலேருந்து வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. வேறு இந்நாளையிலிருந்து இந்த அசுத்தாவிகளுடைய விஷயத்திலே நம்ம ஜெயம் நமக்கு உண்டு, சந்தேகப்படத்துக்கு அவசியமே இல்லை. முழு ஜெயம் உண்டு, முற்றும் ஜெயக்குள்ள நாம் இருக்கணும். இருக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மீட்பு, இந்த சகாயம், இந்த பாவமன்னிப்பு, இந்த ரட்சிப்பு, பரிந்துரைத்தல், மனதுருக்கம். ஆண்டவர் நமக்கு பிதான வலதுபார்சத்தில் நமக்காக மன்றாடுகிற எல்லா மன்றாட்டும் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிப்பதற்காகத்தான். ஆனால் அதை மந்திர தந்திரத்தில், சோம்பேறித்தனத்தில், ஏமாத்தத்தில் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு சபல பிள்ளை மாதிரி ஒப்பாரி அதெல்லாம் கதைக்காகாது. நாடகம், வேஷதாரிகள், நடிப்பவர்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சினிமா நடிகர்கள் மாத்திரம் இல்லை, நாம் எவ்வளோ விஷயங்களை நடிக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வேஷம் தரிக்கிறோம். அதெல்லாம் வேலைக்காகாது. நேரடியாகவே நம்மோடு சம்மந்தப்படாமல் தாக்குதல் பண்ணுகிற அந்த விஷயங்கள் தான் அந்த ரெட் லைட்டில் உங்களுக்கு போட்டிருந்தேன். ரெட் ஹைலைட்டில் போட்டிருந்தேன். இன்னுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களுக்குள்ளே உங்கள் செல்ஃபோனில் PDF இருந்தால். ஸோ அதன் மேலே நமக்கு முற்றிலும் ஜெயம் இருக்கிறது. நாமே இடம் கொடுத்து நமக்குள்ளே இந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கிற விஷயத்தில் சாத்தானுக்கு இடம் இருக்குது. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம இருதலை கொள்ளி எறும்பு போல் தவிக்கிறோம். அது தேவையில்லை. நீங்கள் சாத்தானுக்கு கொடுத்த இடத்த காலி பண்ணணும். நீங்கள் விரட்டி அடிச்சுட்டு தேவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. நான் வந்துட்டான், இடத்த பிடிச்சிட்டான், காலி பண்ண மாட்டேங்கிறான், ராணி கரெக்டாக சொல்லும். அது மாதிரி நீங்கள் இடத்த கொடுத்துட்டீங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க, அவர் பொறுப்பெடுத்துக்கொள்வார். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. உபதேசம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் ஆவியானவர் வழி நடத்துகிற இடங்களிலே இருக்க வேண்டும். அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம், ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? தேவன் நம்மை அனுப்புகிற இடங்களிலே, தேவன் இருக்க வேண்டிய இடங்களிலே நாம் போய் இருக்க பயணப்படுவோம். தேவனிடத்தில் மன்றாடுவோம், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில விஷயங்களிலே நாம் அமர்ந்து அவரே தேவன் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் திரும்பியும் 600 குறிப்பில் 2 நாட்களுக்கு முன்பாக இல்லை வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், எவ்வளோ ஞாபகம் இருக்குது உங்களுக்கு தெரியாது. 600 செய்தி அதில் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிலும் ஒரு பெரிய செய்தி இருக்குது, நடைமுறை வாழ்வுக்கு வேண்டிய செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக செய்திங்கிறத விட அது துணுக்கு, டிப்ஸ், லைஃப் டிப்ஸ், லிவிங் இன்சைட்ஸ் ஆர் தேர். ஞான குறிப்புகள் இருக்குது. ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அவன் ஞானவானாக இருந்தான், அவன் பட்டணத்தை தன் ஞானத்தினாலே தப்புவித்தான். பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ டெலிவர்ட் லைஃப், அ லைஃப் பீயிங் செட் ஃப்ரீ, திங்க் ஆன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை தியானிங்கள். சரி, நம்ம ஆவிக்குரிய பலவீனம் ஏன் ஏற்படுகிறது என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 தலைப்பாய் கொண்டு நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நீ இந்த இடத்திலிருந்து விழுந்தாய், இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தியதை வேதத்திலிருந்து பார்த்தோம். அதனுடைய காரணங்கள், முதலாவதாக நாம் எச்சரிக்கைகளை மீறி நடந்து கொள்வதினாலே நமக்கு பலவீனம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நமக்கு பலவீனம் ஏற்படுகிறது என்றால் சரீர பலவீனமோ ஆன்மீக பலவீனமோ நம்முடைய மீறுதலால் தான் நமக்கு வருகிறது. பலவீனம்னு ஒன்று இருக்குது, பலம்னு ஒன்று இருக்குது, சுகம்னு ஒன்று இருக்குது, சுகவீனம்னு இருக்குது, ஒரு இடத்துல வறுமைன்னு ஒன்று இருக்குது, செழுமைன்னு இருக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்குது, இருள்னு ஒன்று இருக்குது, வெற்றின்னு இருக்குது, தோல்வின்னு இருக்குது, சம்பூர்ணம்னு இருக்குது, பரிபூர்ணம் இருக்குது, குறைவு பற்றாக்குறைன்னு இருக்குது. எதை போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான், எதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அதுதான் நம் வாழ்விலே நிறைக்கும். அதனால் எல்லாமே கலந்து இருக்குன்னா கலப்படம். அதுதான் ஒரு ஜெபம் பண்ணோம், கலப்படம் பண்ணுகிறவங்க ஊழல் பேர்வீர்கள். ஜனங்கள் கலப்படம் பண்ணுறாங்க, மருந்தில் கலப்படம் பண்ணுறாங்க. இப்போ கூட இன்னைக்கு காலையில் ஒரு சங்கடமான ஒரு கிளிப்பு பார்த்தேன். சென்னையில்
அதான் இந்த காம வெறி, இந்த போதை வஸ்துக்கள், லாகிரி வஸ்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். லாகிரி வஸ்துக்கள் வந்து மனுஷன்தான் உண்டாக்குறான். அதுக்கு சாத்தான ஏதோ ஒரு விதத்தில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக கோஆப்ரேஷன் இல்லாமல் அது வந்திருக்காது. வந்துருச்சு மேட்டர். இப்போ அதை பற்றி பெருசாக நம்ம நோண்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாகிரி வஸ்து வந்துருச்சு, சாராயம் வந்துருச்சு. பிராண்டினா தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிக்கர். சாராயங்கிறது மனுஷனாக காய்ச்சி செய்கிறது. இதுவும் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறதா, அதை தயாரிக்கிற விதம் வேறு. கல் அது நேரடியாகவே பனையிலிருந்து இறக்குகிறது. தென்னங்கல் கூட இருக்குது. ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ என்ன வித்தியாசமாக எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கல் கடை வேறு தான், சாராய கடை வேறு தான், பிராந்தி கடை வேறு தான். இப்போ அது நம்முடைய மேட்ரு என்ன, எச்சரிக்கையை மீறி நடந்ததுனால நாம் பலவீனப்படுறோம். நமக்கு அது அனுதின ஆகாரம் அல்ல. அது நம்முடைய தாகத்துக்கு தண்ணி இல்லை, பசிக்கு அது ஆகாரம் அல்ல. இல்லை எனக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக வேணுங்கிறதுனால நாம போய் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது அடிமைப்படுத்தக்கூடியது. அது நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது. அது நம்மை கட்டி போடக்கூடிய, கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட மணி நம்மை கட்டி போடுகிறது. இட்ஸ் அடிக்டிவ். இட் என்ஸ்லேவ்ஸ். இந்த லாகிரி வஸ்து, இந்த கல், இந்த சாராயம், இந்த பிராந்தியை விட காமம், தவறான காம உணர்ச்சி, தவறான விஷயங்கள், வரையறையை மிஞ்சி வாழ்கிற விஷயங்கள், காட்சியாகவும், ஈவன் வெரி சைட், இட்ஸ் வெரி அடிக்டிவ். அதனால்தான் நம்ம கண்களுக்கு கலிக்கமிட வேண்டும். நம்முடைய கண்கள் நேராய் பார்க்க கடவுது. நம்முடைய கண்கள் தூய்மையானவர்களை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களிலே, உள்ளத்திலே எல்லாம் உள்ளம்தான். இந்த புற உறுப்பை இன்னும் போட்டு காயப்படுத்திடாதீங்க. என்ன அளவுக்கு அதுக்கு மறைவும், அதற்கு சீர்திருத்தமும் அடக்கமும் தேவையோ அதை நீங்கள் முயற்சி எடுத்து செய்தாலும் கூட நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை பொறுத்து தான். நம்முடைய உள்ளத்தின் நிறைவினால்தான் நம்ம வாழ்க்கை. அதை மறந்துடவே கூடாது. நம்முடைய உள்ளம் நித்தமும் 24/7, ஈவன் இன் அவர் ஸ்லீப், ஈவன் இன் அவர் ரெஸ்ட், ஈவன் இன் அவர் மோஸ்ட் ப்ரைவேட் மோமெண்ட், தனிமையான ஒரு நேரம், வெரி ப்ரைவேட் மோமெண்ட், அதில் நம்முடைய இருதயம் என்ன நிறைஞ்சிருக்கு, வாட் டு வி திங்க், whom do we think about is all matters. ஸோ அது ஒன்றும் டஃப்பான விஷயம் இல்லை. நிச்சயமாகவே நம்ம கவனிக்க தான் வேண்டியிருக்கு. செக்குலர் வாழ்வுக்காக கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக நான் யோசிச்சுட்டே தான் இருக்கிறோம். பெரிய ஒரு வழக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. வக்கீலை போய் பார்த்துட்டு பல விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அவர் ஒரு நாணயமான வக்கீல்லாம் கூட இருக்கட்டுமே, ஆனால் நமக்குன்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டே இருப்போம். சில விஷயங்களை நாம் எடுத்து சொல்லுவோம், அவர் நம்மகிட்ட விசாரிப்பார், நம்ம சில கருத்துக்களை சொல்லுவோம், சில காரியங்களை கேட்பார். அப்புறம் அவர் நமக்கு சட்டம் அதில் நமக்கு என்ன பாதுகாப்பை தரும், என்ன பாதுகாப்பை தராது என்பதை எடுத்து சொல்லுவார். ஸோ எச்சரிக்கை தான், சாபம் அல்ல, தீர்ப்பல்ல. தேவ எச்சரிக்கையை மீறி நடப்பதனாலே பலவீனம் ஏற்படுகிறது. சக்தியை இழக்கிறோம், தெளிவை இழக்கிறோம், உண்மையை இழக்கிறோம், உறுதியை இழக்கிறோம், மனதை இழக்கிறோம், ஒத்துழைப்பை நிறுத்தி கொள்கிறோம், காண்பிக்காமல் இருக்கிறோம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், சத்தியத்தை கடினமாக எண்ணுதல். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. அவருடைய மாம்சம் ரத்தம் அவருடைய போதனம் சொன்னோன்னா அதை அவங்களால் ஏற்றுக்க முடியல. அநேகர் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களும் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. தொடர்ந்து ஆண்டவன் வாழ்க்கையை சீரமைக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தலையெழுத்து, எதுவுமே புரியலன்னா தலையெழுத்து. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தவான்களுக்கு சீர் பொருந்துதல் உண்டு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாதுன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுங்கள் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு.
அவருடைய மகிமையின் நாளிலே, எழுப்புதலின் நாளிலே, வருகையின் நாளிலே தேவன ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமுடையவர்களாக இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவரே எடுத்துக்கொள்கிறதாக சொல்லியிருக்கிறாரு, செஞ்சிட்டே இருந்திருக்கிறாரு, இன்னுமே செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆண்டோடைய உபதேசம் கடினமாக இருக்குது, அவருடைய எதிர்பார்ப்பு கடினமாக இருக்குது. அவர் இன்னென்ன விஷயங்களை முதலீடு பண்ணு, இன்னென்ன விஷயங்களை விடு, இன்னென்ன விஷயங்களை பிடித்துக்கொள் என்று சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். மூணாவது, ஏன் நம்ம பலவீனம் அடைகிறோங்கிற காரணத்தை பார்த்தோம். நீதி போதனைகளை வெறுப்பதாலே பார்த்தோமா, வசனத்தை மாத்திரம் பார்த்து தான் அடுத்த வசனத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், the book of Proverbs chapter 5 verse 12. அதில் என்ன வாசிக்கிறோம்? ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. It happens even from a very young age. 5 வயசுலேருந்தே, இப்போ இன்றைக்கெலாம் பயங்கரமான காலமாக இருக்குது, அதை விட கம்மி 3-2 வயசுலேருந்தே பிள்ளைங்க வேறு தினுசாக தான் இருக்குங்க. அப்போலேருந்தே அவங்கள கண்டிக்க வேண்டியிருக்கு. அப்போலேருந்தே அவங்க வெறுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் அலட்சியம் பண்ணுறதும் மதிக்கிறதுமானது அப்போலேருந்து ஆரம்பமாயிருது. கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா காலத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கெலாம் அந்த வயசுலேயே வந்துடுச்சு. ஏன்னா அறிவு பெருத்த காலம், மீடியா எங்கும் பரவி இருக்கிற காலம். ஸோ பிள்ளைகளை பெற்றவங்களும் பேரம்பேத்திகளை பெற்றவங்களும் எல்லாருக்கும் இதில் கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிற நாம் இன்னைய காலத்தில் நாமளும் புத்தி உள்ளவங்களாம் வாழணும், புத்தி இருக்கிறவங்களா புத்தி சொல்லணும், புத்தி இல்லாதவங்களா சொல்லக்கூடாது. காலம் மாறிடுச்சு. நம்ம காலம் வசந்த காலம் உதிக்கணும்னு தையா தக்கான்னு குதிக்கிறோம். நாமும் நல்வழிப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலும், பல விஷயங்களிலும், சில விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி, நம்முடைய முகம், the very face that we carry. தூங்காமல் கேட்கணும். நம்ம மூஞ்சி காமிக்கிறதுலையே பிள்ளைங்க பழிச்சுன்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் உங்கள் வீட்டை பற்றி தான், உங்களை பற்றி தான், நம்மளை பற்றி தான். ப்ரைவேட் லைஃப், சபைக்கு வந்து போகிறது அடுத்த கட்டம், சமுதாயத்தில் உலாவது அடுத்த கட்டம், பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, வேலைக்கு செல்வது அடுத்த கட்டம். அந்த 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வீட்டில் இருக்கிறீங்க, மினிமம் 8 ஹவர்ஸ், சம்டைம்ஸ் 6 ஹவர்ஸ். 1 ஹவர் தானாலும் பிள்ளைங்க, புருஷன், மனைவி யார் இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. ஹவ் யூ கம் பேக் ஹோம், ஹவ் யூ கோ அவுட் அகேன். ஏங்க இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஆஃபீஸ் போய்ட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போதே அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வரும்போதே அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. நீங்கள் போகும்போது எப்படி போகிறீங்க? கோபத்தோடு போகிறீங்களா, ஆனந்தத்தோடு போகிறீங்களா, ஆயத்தத்தோடு போகிறீங்களா, அவசரத்தோடு போகிறீங்களா, ஆத்திரத்தோடு போகிறீங்களா? பீப்புள் வாட்ச் அவர் ஓன் கித் அண்ட் கின். நம்முடைய சொந்த ரத்தம், நம்ம பெத்த பிள்ளைங்க, மனமுடித்த மனைவி, பிள்ளை, புருஷன், தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி பார்க்குறாங்க. உடனே அவங்க ஆவிக்குரியவங்களாக இருக்கணும்னு தலையெழுத்தே இல்லை. பொது அறிவில் தான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்முடைய வார்ஃபேர் முழுசும் சாத்தான் தான் பெரிய காரியம்னு நம்ம மைண்டில் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டோம். அவன் காரணம் இல்லைன்னு நம்ம முழு புருஷங்க சோத்தில் மறைக்க முடியாது. அவன் ஒரு காரணம்தான். ஆனால் அவனை நம்முடைய தலைவர் ஜெயித்தார், நம்முடைய எஜமான் ஜெயித்தார், நம்முடைய மேய்ப்பர் ஜெயித்தார், நம்முடைய மீட்பர் ஜெயித்தார், நம்முடைய மணவாளன் ஜெயித்தார், நம்முடைய போதகர் ஜெயித்தார், நம்முடைய மூத்த சகோதரர் ஜெயித்தார், நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார். அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறேங்கிறாரு. ஸோ இன்னுமே நாளையும் சமயத்தையும் தட்டி கழிக்காமல் வேலை செஞ்சு அது மேலே ஜெயத்தை நம்ம காமிக்கணும். why we become again and again so weak in so many ways. அடுத்தது, கண்டனைகளை உதாசீனப்படுத்துகிறதுனாலே. 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:17. கண்டனைகளை வெறுக்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம். என்ன அங்கே வாசிக்கிறோம்? புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீ என்ன சொல்கிறது, வேலையை பாரு. அப்படி ஆயிடுச்சு. நாம் இப்போ உலகத்தில்
வேணும்னா திடீர்னு உலகத்தில் இருப்போம், வேணான்னா இங்கே வருவோம். நம்ம தான் பெரிய நடிகர்கள். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதையும் பொது அறிவில் தான் சொல்கிறேன். எவ்வளோ ஊழியம் செய்யணும், ஊழிய முயற்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. போகிறோம் வரோங்க, எல்லா விதத்திலும் சிதறி போனவங்க, காயப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அழைப்பு பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க, பாரம் உள்ளவங்க போகிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் எல்லாருமே கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வருகிறது இல்லை. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்தது அல்லன்னு சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ சுவிசேஷம் கேட்டவங்க வர்றதில்லை. எல்லா தேசத்துலேயுமே வரவங்க வர்றாங்க, வராமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கேட்டுகிட்டே அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு ஒரு பக்கம் இங்கே ஆதங்கம், ஆத்தம், பாரம், அறுவடை இல்லையே, ஜபம் எழுப்புதல் இல்லையே, அப்படிலாம் கேட்டுட்ருக்கோம். இப்படி சொல்லிக்கிட்டே ஜபம் முடிஞ்சவொடனே உலகத்துக்குள்ளே போகிறோம். ஆமாவா இல்லையா? அப்படி போகாமல் இருக்க முடியுமா? ரொம்ப பெரிய ஞானியாக சொல்லுவீங்க, போகலாம், கடத்தருக்கு போகலாம், ஏதாவது சாமான் வாங்கினா வாங்கலாம், ஜவுளி வாங்கினா வாங்கலாம், எது செய்யணுமோ உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சுட்டு வரணும். அந்த உலகம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்கள் அந்த உலகத்தில் காணா போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் போகும்போது சில அது உலகம், அது உங்கள் உலகம் இல்லை. அது போகிறதுக்கு முன்னாடியும் சரி, போயிட்டு வந்த பிற்பாடும் சரி, எப்பயுமே நாம் இந்த உலகத்தார் அல்லங்கிற அறிவு நமக்கு வேணும். இருக்கா இல்லையா? நமக்கு அது இருக்கா இல்லையா? இல்லை. நமக்கு அதுதான் பூம்புமார் மாதிரி நீங்கள் தலையாடினாலும் நாம் இந்த உலகத்தார் அல்லங்கிற அறிவு மானங்கட்ட பொழப்பு. இந்த உலகத்தார் அல்லங்கிற அறிவு சூடு சொரணையோடு இல்லை. நமக்கு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு, திட்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. தன்னார்வமாக நமக்கு இல்லை. அடிப்படையாக ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளைங்கிற அறிவு இல்லை, ஒரு பொம்பளைக்கு பொம்பளைங்கிற அறிவு இல்லை, பிள்ளைகளுக்கு பிள்ளைங்கிற அறிவு இல்லை, பெற்றோருக்கு பெற்றோருங்கிற அறிவு இல்லை, வாத்தியாருக்கு வாத்தியாருங்கிற அறிவில். அதனால தான் அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனை போல கண்டது கடையதோடு கூட மீறுகிறான். காம விஷயங்களிலே, பொருள் விஷயத்திலே, பதவியிலே எல்லா விதமான அருவருப்பும், மீறுதலும், ஊழலும், லஞ்சமும், லாவணியமும் தாண்டவம் ஆடுகிறது. பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஸ்டிக் டு தேர் பொசிஷன்ஸ். நாயா பையா வேலை வேணும்னு அலைகிறாங்க. வேலையில் அமர்த்தப்பட்ட பிற்பாடு அந்த வேலையில் உத்தமமாக இல்லை. நான் ஒரு கிளர்க்கு அப்படிங்கிற அறிவுறுத்தனில், நான் குமாஸ்தா, நான் ஒரு சூப்பர்வைசர், நான் ஒரு ஃபோர்மேன், நான் ஒரு சார்ஜ்மேன், நான் ஒரு பெரிய டீம் லீடர். சேர்ந்த உடனே சம்பள உயர்வு எதிர்பார்க்குறான். சம்பள உயர்வுக்கேற்ற பொறுப்பு அவனுக்கு இல்லை, சம்பள உயர்வுக்கேற்ற பணி இல்லை. ஒவ்வொரு உயர்வான இடத்திலும், ஒவ்வொரு ஊதிய உயர்விலும் அங்கே நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அங்கே நம்மேல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நம்மை நம்பி இந்த ஊழியத்தை என்னை இந்த ஊழியம் செய்வதற்கு உண்மையுள்ளவன் என்று நம்பி என்று பவுல் சொல்கிறாரு. அப்படிலாம் என்னால் சொல்ல முடியுமா? அப்படின்னா இன்னும் என்னுடைய மறைமுகமான நான் யோசிக்க என்னென்ன விஷயங்கள நான் உண்மை இல்லாமல் போயிருக்கேன், என்னென்ன விஷயத்தில் பாதி உண்மையை சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயத்தில் உண்மையை மறைச்சிருக்கேன். அதை நான் சொல்லித்தான் தெரியணும்னு கடவுளுக்கு தெரிய அவசியம் இல்லை. ஹி நோஸ். புரியுதா? அது என்ன காரணமாக அது என்ன விளைவாக மாறிடுது? பலவீனமாக மாறிடுது. அதாவது it saps my strength away, it sucks my strength away. என்னுடைய உறுதியை, என்னுடைய ஸ்திரத்தன்மையை, என்னுடைய தெளிவை, என்னுடைய ஆவலை, என்னுடைய உத்தரவாதத்தை பிடுங்கி விடுகிறது, உறிந்து விடுகிறது, உறிஞ்சி குடிச்சிருது. அதனால் ஊன் இல்லாத உலர்ந்து போன எலும்பை போல இருக்கிறோம். ஸோ வீக்னஸ் இஸ் அ ஜெனரிக் டேர்ம். பலவீனம் என்பது ஒரு பொது வார்த்தை. என்னென்னையோ விஷயத்தில் பலவீனப்படுறோம்.
நாம் கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் சுற்றி வளைச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2 விஷயங்களை அவருடைய வழிநடத்தலோடு நமக்கும் ஒரு மன நிறைவோடு கொஞ்சம் நேரம் அவரை துதிக்கிறோம், பாடுறோம், அவரை பற்றி சொல்கிறவங்க, அதுலேயும் நமக்கு ஈடுபாடு வேணும். அது முடிச்சுட்டு சொல்ல வந்ததை பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஆயத்தம் இல்லை. மேற்கோள் காட்டுகிற ஒவ்வொரு வேத வசனத்தில் கூட அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியல, அது இருக்க கான்டெக்ட் தெரில. ஏட்டிக்கு போட்டி வசனத்தை ஆண்டவருக்கு சொல்கிறோம். அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அவர் இந்த இப்போலாம் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் என்ன தான் பதில் சொன்னாலும் கம்ப்யூட்டர் எது ரைட்டோ அது மாதிரி தான் மார்க்கு கொடுக்கும். சத்தமே இல்லை. நான் அவ்வளோ எழுதினேன் பிரதர், அவ்வளோ படித்தேன், அவ்வளோ எழுதினேன், அதெல்லாம் அது பார்க்காது. கரெக்டாக இதுக்குமா இந்த பாயிண்ட் இருக்கா, அதை ஹைலைட் பண்ணும் அந்த ஸ்கேன். அது இருந்தால் நீங்கள் இன்னும் டீச்சரை தொங்க வேண்டாம், எவனையும் தொங்க வேண்டாம், மார்க்கு தானாக வரும். அது இல்லையா, யாரை தொங்கினாலும் வராது. இது நமக்கு புரிஞ்சு தான் ஆகணும். பிடிக்குதுங்கிறத மேட்டர் இல்லை, பலவீனம் பிடிக்கலைங்கிற மேட்டர் இல்லை. அதான் நான் ஓயாமல் சொல்கிறேனே, நம்மக்கிட்ட அந்த அடிப்படை உண்மை இல்லை. நம்ம அனுதாப அலையை கிளப்பிக்கிட்டு ஐயோ பாவம் சொன்னால் 4 பேர் நமக்காக இருந்தாப்பிடும். அதை மாதிரி ஒரு பிச்சைக்காரத்தனம் உலகத்தில் இல்லை. பிச்சை கூட நேராக போய் சந்தையில் எடுத்துடலாம் கையை நீட்டி. 2-3 தடவை வெக்கமாக துக்கமாக இருக்கும். 3ஆவது தடலாம் ஐயா தாராளமாக கேட்போம். நமக்கு நம்முடைய பலவீனத்தையே சொல்லி அனுதாபத்தை கிளப்புறதுல ஒரு பக்கித்தனம். நாம் பலமடைய விரும்புறதில்ல. அவங்களே பலவீனப்பட்டவங்க, அவங்களே பாவப்பட்டவங்க, அவங்களே குறையுள்ளவங்க, அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. உலகத்தில் கஷ்டம் இருக்குன்னு தான் சொன்ன ஒரு சாமியை கும்பிட்றோம். ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டிங்களோ? பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் கஷ்டம் உண்டுன்னு தான் சொன்னார். ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருங்க, நான் தான் சொன்னேன்னு போய் சொல்லிகிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரா? நம்ம வேறு சொல்லிவிட்டோம் உலகத்தில் கஷ்டம் இருக்குது. அதனால தான் இயேசு சொன்னார் வாக்குறுதி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ எதனால் நமக்கு பலவீனம் தொடருது? கண்டனைகளை உதாசீனப்படுத்துகிறதுனால. நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீதி காரியங்கள்லாம் பின்ன யோசிப்போம். தேங்க்யூ லார்ட்.